ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கலிடி குடிச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம ரஜினிகாந்த் கூட சுருளிராஜன் நடித்த பார்ட் 3 படங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 பார்ட் 2 இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோங்களை பார்த்தாச்சு. இந்த வீடியோவில் 13வது படத்துலேருந்து 18வது படம் வர தாங்க பார்க்க போகிறோம். நம்ம ரஜினிகாந்த் கூட சுருளிராஜன் நடித்த படங்களை பற்றி தாங்க. என்னென்ன படங்கள் நடிச்சிருக்காப்புல, எந்த கதாபாத்திரத்தில் நம்ம ரஜினிகாந்த் கூட சுருளிராஜன் நடிச்சிருக்கிறாப்புல அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம ரஜினிகாந்த் கூட சுருளிராஜன் நடித்த 13வது படம் 1980ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 30வது வயசுல நான் போட்ட சவால் அப்படிங்கிற படம் தாங்க. இதுல ரேனா கதாநாயகன் நடிச்சுக்காப்புல. நம்ம ரஜினிகாந்த் கூட நம்ம சுருளிராஜன் ராஜ்பாபு அப்படிங்கிற கேரக்டர்ல செம சூப்பராகவே நடிச்சுக்காப்புலங்க. இந்த படத்தை டைரக்டர் புரட்சிதாசன் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இதில் ராமு சிவா அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம ரஜினிகாந்த் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்புலங்க. 14வது படம் பார்த்தீங்கன்னா 1980ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 30வது வயசில் ஜானி அப்படிங்கிற படம் தாங்க. இதில் ஸ்ரீதேவி நடிச்சுக்காப்புல. இதில் நம்ம சுருளிராஜன் ரஜினிகாந்தனுடைய ஃப்ரெண்டாக நடிச்சுக்காப்புலங்க. இந்த படத்தை டைரக்டர் மகேந்திரன் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இதில் நம்ம ரஜினிகாந்த் டபுள் ஆக்டிங்க ஜானி வித்யாசாகர் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்புலங்க. 15வது படத்தை பற்றி பார்த்தலாம். 15வது படம் 1980ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 30வது வயசில் எல்லாமே ஒரு கைராசி அப்படிங்கிற படம் தாங்க. இதில் சீமா கதாநாயகியை நடிச்சுக்காப்புல. நம்ம ரஜினிகாந்த் கூட சுருளிராஜன் அறிவழகன் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்புலங்க. இந்த படத்தை எம்ஏ தியாகராஜன் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இதில் ராஜா அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம ரஜினிகாந்த் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்புலங்க. 16வது படத்தை பற்றி பார்த்தலாம். 16வது படம் 1980ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 30வது வயசில் பொல்லாதவன் அப்படிங்கிற படம் தாங்க. இதில் லக்ஷ்மி கதாநாயகியை நடிச்சுக்காப்புல. நம்ம சுருளிராஜன் மனோகர் அப்படிங்கிற கேரக்டரில் மேனேஜராக நடிச்சுக்காப்புலங்க. இந்த படத்தை முக்தா சீனிவாசன் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இதில் நம்ம ரஜினிகாந்த் மனோகர் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்புலங்க. 17வது படத்தை பற்றி பார்த்தலாம். 17வது படம் 1980ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 30வது வயசில் முரட்டுக்கலை அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்தில் நம்ம ரஜினிகாந்துக்கு ஜோடியாக ரதி அக்திரி கதாநாயகியாக நடிச்சுக்காப்புலங்க. இதில் நம்ம சுருளிராஜன் ஆமி பிள்ளை அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்புலங்க. இந்த படத்தை டைரக்டர் எஸ்பி முத்துராமன் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இதில் நம்ம ரஜினிகாந்த் காளையன் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்புலங்க. இந்த படமும் ஹிட்டு, இந்த படத்தில் உள்ள பாட்டு ஹிட்டுங்க. அதுக்கடுத்து 18வது படத்தை பற்றி பார்த்தலாம். 18வது படம் 1981ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 31வது வயசில் கழுகு அப்படிங்கிற படம் தாங்க. இதில் நம்ம ரஜினிகாந்துக்கு ஜோடியாக ரதி அக்திரி கதாநாயக ஜோடி சேர்ந்து நடிச்சுக்காப்புல. இதில் நம்ம சுருளிராஜன் நம்ம வில்லனுக்கு சிஷியனாக நடிச்சுக்காப்புலங்க. நம்ம சுருளிராஜன் இந்த படத்தை எஸ்பி முத்துராமன் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இதில் ராஜா அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம ரஜினிகாந்த் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்புலங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினிகாந்த் கூட சுருளிராஜன் 18 படங்கள் நடிச்சுக்காப்புல. இதில் நம்ம பார்ட் 3 13லேருந்து 18 படங்களை இந்த வீடியோவில் பார்த்துருக்குறோம். இந்த 18 படங்களில் எந்த படத்தில் நம்ம ரஜினிகாந்த் கூட சுருளிராஜன் செம சூப்பராக நடிச்சிருக்காப்புல அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்ட கலிடி குடிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.